மு.க. ஸ்டாலின் செஞ்ச இந்த 5 தப்பு உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. 1. 2021 இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஒரு மேசிவ் இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாத்திருக்காங்க. ஃபாக்ஸ்கான், டாடா ஜாகுவார், வின்ஃபாஸ்ட் மாதிரி குளோபல் கம்பெனிஸை தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க. இங்க இருந்து செஞ்ச எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் $52 பில்லியன் மேல. இதனால தமிழ்நாட்டில் நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் உருவாச்சு, வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இதுதான் ஸ்டாலின் செஞ்ச முதல் தப்பு. 2. 2024 to 25 11.19% ஆஃப் ஹை ஜிஎஸ்டிபி growth ரேட்டை பதிவு செஞ்சு இந்தியாலே வளர்ச்சியான மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்குன்னு ஒன்றிய அரசையே அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. 2025 to 26 10.83% பொருளாதார வளர்ச்சி வேற. இந்த மாதிரி டபுள் டிஜிட் வளர்ச்சிலாம் இந்தியால எந்த ஸ்டேட்டும் பெருசா பண்ணல. இதுதான் தேவையே இல்லாம ஸ்டாலின் செஞ்ச இரண்டாவது தப்பு. 3. ஊழல், வாரிசு அரசியல்னு எல்லாரும் சொன்னாலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1 கோடி பெண்களுக்கு மேல மாசம் 1000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லயே போட்டிருக்காரு. பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்னு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிற மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய்னு பொருளாதாரத்துல பின்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாம் படிங்க, வேலைக்கு போகன்னு திட்டம் போட்டிருக்காரு. அதுவும் இந்தியாலேயே இவரு மட்டும் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. இதுதான் ஸ்டாலின் செஞ்ச பயங்கரமான மூணாவது தப்பு. 4. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, மக்களை தேடி மருத்துவம்னு எக்கச்சக்கமான திட்டம். இதுல பயனடைஞ்சவங்க பல லட்சம் பேருக்கு மேல இருக்காங்களாம். ஃபைனலா எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிடேஷன் பில்லை எதிர்த்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக தமிழ்நாடு ஃபுல்லா வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகணும்னு சிப்காட் ஐடி பார்க்ஸ், ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ், 38 மாதிரி அரசு பள்ளி, 37 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேற. இப்படி இவர் மிஸ்டேக் மேல மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு ஓட் போட்டவங்களுக்காக மட்டும் இல்ல, ஓட் போடாதவங்களுக்கும் சேர்த்து எதிர்க்கட்சியா அவங்களோட குரலா இருப்போம்னு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடந்த இஷ்யூஸ்ல டெமோக்ரஸிக்கும் மக்களோட தீர்ப்புக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்ற இந்த மாதிரி ஒரு ஆளுமையின் மெச்சூரிட்டிக்கு எப்பவுமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு நம்ம எம்.கே. ஸ்டாலின் சார் செஞ்ச தப்பு என்ன, சரி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க டிஎம்கே அண்ட் டிவிகே ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.